விட்டு போனுமானா சாமானியமா போக மாட்டேன். எந்த கேளு அம்மா, எங்க அப்பா பரமசிவம் என்னிடத்தில் வந்து நின்று நீ போ மகனே என்று சொன்னா போவேனம்மா. இது நேரம் பார்த்துட்டால பார்வதியா அப்பமே அழைக்கால ஆண்டவன் பகவான யாத்தானே சங்கரர ஆதிசிவன் சங்கரர நாம் பெத்த மக்க 3 பேர பெத்த மக்க 3 பேர ஐயா இப்ப வந்து பாருங்கள. அப்ப ஆண்ட வந்தான் சங்கரரும் வாடுவாடி வாரார காணலாம் பார்க்கும்போது வியாமுகமும் பேக்கண்ணுமா பேயாண்டி நிக்கான அத்தானே பரம்பொருள பெத்தமாவம் ஆயாண்டி பாவி என்ன கோலம் எடுத்திருக்கான், என்ன கோலம் எடுத்திருக்கான் மகனை தான் பாருங்க. ஐயா பிள்ளைன்னு கேட்டதற்கு பிணந்திண்ணிய கொடுக்கலாமா, நாம் மதலைன்னு கேட்டதற்கு மாமிசத்தை கலவல மாமிசத்தை கலந்தவன எனக்கு மகனாக கொடுக்கலாமா, நான் குழந்தையின்னு கேட்டதற்கு குழந்தையின்னு கேட்டதற்கு இந்த குடும்பாவிய கொடுக்கலாமா. அம்மா அம்மா பார்வதிய அன்னைக்கு சொன்ன அம்மா மன்னன் இல்லா மணி குழந்த புருஷன் இல்லா புத்திரனோ உந்தனுக்கு தந்தை நானா, அவன் தாயுக்கும் உதவ மாட்டான், தகப்பனுக்கும் உதவ மாட்டான், பெத்தவளுக்கு உதவ மாட்டான், பெத்தவளுக்கு உதவ மாட்டான். இந்த பாவி பேய்களுக்கு ராசா ஆண்டவன் சுடலைச பக்கத்துல நிக்கான வியாமுகமா பார்க்கான அடி வியாமுகமா பார்க்கும் போது ஆதிசிவன் கேட்கார ஏடா ஐயா எம்மகன இந்த கோலம்
பிணம் எடுக்கலாமா தானதான் கேட்கும்போது மாயாண்டி சொல்லுதான அப்பா அப்பா கேளு அப்பா மாண்ட பிணம் தின்பதற்கு இந்த மாயாண்டிய பிறவி செய்த சுட்ட பிணம் தின்பதற்கு இந்த சுடலையுட அவதாரம் தானதா எடுத்த அப்பா இழந்த பிணம் தின்பதற்கு இழந்த பிணம் தின்பதற்கு நான் எடுத்தேன் அப்பா ஒரு சுருவம் மகன மாயாண்டி கட்டி மவன சுடலையா அதனால குத்தமில்ல ஐயா மாயாண்டி நீ மாமிசத்தை கலந்ததால மாண்ட பிணம் தின்னதால மாணிக்க கைலாசம் ஆகவே ஆகாதப்பா நீ கையில விட்டு போமகன அவன் மாயாண்டி பேயாண்டி தாமர குளத்து சுடல வீச தானதான் கேட்கான அப்பா அப்பா கேளே அப்பா அரும மக மாயாண்டி தாயனா மறக்கலாமா தானமாவன் போகலாமா அப்பா வாயக்கலாமா அரும மகன் போகலாமா மகனாய்யா கைலாசத்தில் இருந்த யானா அவளை தாயினே நினைக்க மாட்ட என்ன தகப்பமணி என்ன மாட்ட தானே அப்பம் பட்டுடுவ அம்மானு நினைக்க மாட்ட அம்மானு நினைக்க மாட்ட ஆவுச பாட்டுடுவ மகனாய்யா ஏ தாமர குளத்து சுடல ஐயா பித்தவான்னு நினைக்க மாட்ட எங்களை பிச்சு பிச்சு மகனமாயாண்டி கைலாசத்தில் இருந்த யானா இந்த கைலாச மாமலைய கட்டமண்ணாக்கிடுவ ஆதிவல்லி கைலாசத்தை ஆதிவல்லி கைலாசத்தை பாவி அடிவாட அழைச்சிருவ மகனமாயாண்டி கைலாச வேண்டாப்போ கையில விட்டு போமக
அப்போ அருமமயமாண்டி கையில விட்டு போனமானால் சாமானியமா போக மாட்டு கேட்ட கட்ட வீட்டுக்கார எந்தனுக்கு தருவையா நான் கண்டிப்பா போவேன் எம்மகனமாயாண்டி என்னடா உனக்கு வேணும் இப்பங்கால உனக்குத்தான் அப்பா அப்பக்கால ஆதி வெள்ளி கைலாசத்தில் கைலாச மாமலையில் ஆண்டவன் சுடலைக்கு தனி நிலையம் கொடுக்கணும் மண் வளைத்து பீடம் பாட்டு எட்டாத பீடம் பாட்டு ஏனை கொண்டு மாலை சாத்தி கும்பம் கொண்டு ஏத்தணும் கும்பம் கொண்டு ஏத்தணும் குட்டி மாலை சாத்தணும் நாட்டிலையோ நல்ல நாடு நாடு நாவலர்கள் புகழும் நாடு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு நாடு இருவாச்சி மலரும் நாடு நாடு மானிருந்து விளையாடும் விளையாங்காடும் மயிலிருந்து விரித்தாடும் மயிலிருந்து ராகம் பாடும் ராகம் பாடும் ஆனை கட்டி போரடிக்கும் எந்த எந்த நாடு ஐயா நாடு ஐயோ கடையநல்லூர் நகரதில ஐயா நகரதில் பேட்டை மாந்தன்னதில அன்னகர் வந்த நதியில ஆண்டு வரும் கனவாங்கள் யாரு என்று பார்ப்போமானா ரசகர் குல வம்சத்தில் அவதரித்த மன்னர்கள் அருமையுள்ள சீமா யாரு என்று பார்ப்போமா முப்பூடாதி என்பவர் அருமையுள்ள கணவான் என் சம்புவாட சுடலையுட மாயாண்டி வாசலில் முன்னுள்ள நிர்வாகஸ்தர் அவர்கள் பெற்ற திருமகனும் ஆறுமுக சாமி அவர் அருமையுள்ள கணவான் இன்னைக்கு நாளையில என் சம்புவாட சுடலையுட மாயாண்டி வாசலில சப்பாணி மாட சுவாமி அழகு நல்ல கோமரம் அருமையுள்ள கணவான் சென்னை மாந்தன்னதில பணிபுரியும் மன்னர்கள் நாம மேல பாசம் கொண்ட அழகு உள்ள சீமான் அவர்கள் தங்க கரத்தார பாடுகிற புலவனுக்கு அள்ளி பணம் தந்ததால் அவர்களுட குடும்பம் எல்லாம் உங்களோட வாசல் எல்லாம் தாமர குளத்து சுடலையார் தலைத்து வாங்கி வாழும் ஏன் சம்போட சுடலையார் செய்யும் தொழில் வாங்கும் ஐயா என் சப்பானி மாடனார் குடும்பம் செழித்து வாங்கி வாழும் ஐயா
சுடலக்கு தான் சுடலக்கு ஆட்டமன சம்மதித்து மாணிக்க கைலாசத்தில் பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவபெருமா ஐயா சிவபெருமா நிலையம் பாட்டு கொடுக்கார மண்குலைத்து பீடம் போட்டு எட்டாத பீடம் போட்டா பேச்சின்னு ஒரு பீடம் சுடலைன்னு ஒரு பீடம் முண்டன் என்று ஒரு பீடம் விரியாண்டின்னு ஒரு பீடம் மண்குலைத்து பீடம் போட்டு எட்டாத பீடம் போட்டு ஏணி கொண்டு மாலசார் கும்பம் கொண்டிய துதான் கும்பம் கொண்டிய துதான சுடலைக்கு குட்டி மாலை சாத்துதான் குட்டி மாலை சாத்தி அல்ல குடியாரப்ப அழைக்கான் குடியாரப்ப அழைக்கும்போது அப்பமே கேட்க அப்பா அப்பா கேளப்பு அருமம் அவன் சுடலைக்கு மாக்காப்பு சாத்தணும் மாயாண்டி அழைக்கணும் வில்லோட மரசுவாட வில்லோட மரசுவாட எனக்கு வீட்டுக்காரன் வேணுமா யாரும் அவன் சுடலைக்கு அன்னைக்கு நாளையில தாமரை குளத்து சுடலைக்குத்தான் வீட்டுக்காரங்க காக்கும்போது வில்லோட முரசோட வீட்டுக்காரங்க காண வீட்டுக்காரங்க காக்கும்போது என்ன செய்கிறோம் அருமமாக நானவ நந்திய அழைச்சிட்டான் ஏடா ஐயா நந்தி தேவ் மாயவன் எம்பரோ அச்சுதம் பச்சம்மா மைத்துணரு கோபா அவரை இப்போ இது நேர் பகவானைத்தேன் என்று பகவானோ அழைத்து கொண்டு வா மகன அவன் காதுல கேட்டுட்டார் ஓடி வாரார் பால் கடலில் வந்தல்ல பச்சை மாலை ரகராம் ஐயாவை மாயவ இன்னைக்கு நாளையில நீங்க இப்ப எது நேரம் ஆண்டவன் பரமசிவம் ஆண்டவன் பரமசிவம் உங்களை அழைத்து வர சொன்னாரை
பார்த்துட்டார் மாயவன் பச்சம்மாளு ஓடி வாரா மாயவனாக என் பெருமாள் கோவாலக்கண்ண கண்ண கண்ண அது கைலாசமலைக்கு வரும்போது ஆமா ஐயா என்ன கைலாச வாசல்ல ஆசாலே எவாவி எட்டாத பீடம் போட்டிருக்கு ஆமா ஏணி கொண்டு மாலை சாத்தி இருக்கு காத்திருக்க கும்ப ஏத்தி அதுக்கு குட்டி மாலையும் சாத்தி இருக்கு ஆமா ஆஹா என்ன ஐயா ஆ அதை பார்க்கும்போது போது அத்தான் பகவானா போல தெரியுத ஆமா பக்கத்துல வந்து வந்து ஓ அத்தானா என்ன அவனா அழைத்தார் அழைக்கிறார் அழைக்கிறார் மாயாண்டி மாயாண்டி சுடல அது யார்கிட்ட பார்க்கான் பாக்குறான் பாக்குறான் யார்கிட்ட பார்க்கும்போது அவி பியாமுகமும் பேக்கண்ணுமா இருக்கு ஆகா இது மாத்தானா போல தெரியலையே ஐயா ஆதி கைலக்குள்ள அரவா பார்த்தார் பரமசிவம் ஐத்தனா வாருங்கள் வாருங்கள் ஐயா என்னை அழைத்த வரம் என்ன ஐயா தலை வாசல்ல ஒருவன் நிக்கானது யாரு ஐயா உங்களை போல இருக்க ஐயா அரும மகனானவன் சுடர் ஒளியில் பிறந்தவன் ஐயா சுட்ட பிணங்களை எல்லாம் தின்றவன் செஞ்சுடலை மாயாண்டி தாயான பேச்சு அம்மா ஐயா தலைமகனாகிய சுடலையாண்டவன் அருமகனாகிய மாயாண்டி ஆ முண்டன் சுடலையாண்டவன் ஆமா அடங்காத வெறியாண்டி 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 அப்படியா ஆ ஐயா என்ன அவனுக்கு என்ன வேணுமா என்ன என்ன வேணும் கைலாசத்துல நிலையம் கட்டிருக்கான் வேற குடியளப்பாளச்சிருக்கு ஐயா மாக்காப்பு சாத்தி மாயாண்டி அழைக்கணும் ஆமா வில்லோட முரசோட வீட்டுக்களம் கேட்கான் ஐயா காக்கா காக்கா வில்லோட முரசோடவா ஆமா அப்படியா ஆமா அப்படி ஒருவனா இருக்கான் இருக்கானா ஏயா என்ன பேயாண்டி மாயாண்டி ஆமா பிணங்களை பிச்சு தின்னவன் தின்றவ இவன் கைலாசத்துல இருந்தா கைலாசத்தை அடியோட அழிச்சிருவேவான் அழைச்சிருவான் அழைச்சிருவான் ஐயா இவனை கையில விட்டு எப்படியா அனுப்பணும் ஆமா அனுப்பணும் அனுப்பணும் அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தா தான் ஆமா கையில விட்டும் போவான் பகவானே பகவானே பார்த்தா அதே நேரம் என்னய்யா அவன் என்ன செய்யணும் மாயாவா ஐயவா மைத்தனா ஐயோ அவன் மகன் உடலை ஆண்டவனுக்கு மாயாண்டிக்கு ஐயோ நானும் மச்சனன்னு வரேன். அங்க வரேன், வரேன். வணக்கம் வந்துட்டு ஐயா போன் பேசிட்டு போன் பேசி வரக்கூடாது ஐயா என்னதுல இருக்கான்னு தெரியலையா? ஐயா பார்த்தா அதே நேரம் ஆண்டவன் சுடலை ஆண்டவனுக்கு ஆமா, மாயவன் என் பெருமாள் கோவாலக்கண்ணன் பச்சமாளு ஆமாய்யா. ஐயா விழுதட்டுன்னு நினைதாரு ஐயா ராமர் பானவில்லாகி 9 நமக்கரம் 9 மணியாக்கி ஆதிசனவடமாக்கி நந்திய குடமாக்கி நாரதன உடுக்காக்கி கணநாதன் தாளம் பாடு நந்தீசன் கட்டடிக்கு சுப்பிரமணிய வளம்பாடு மாயவங்கலவாடு மாயவன் பாடும்போது மாயவன் பாடும்போது மாயாண்டி ஆடுதான் மாயனுக்கு முன்னால் தானதான் வந்தல ஆண்டவன் சுடல ஆங்கார குளத்தோடு ஆங்கார அவைய சத்தம் போடுதான் அவன் கைலாச மாமலை தாயான பேச்சுக்குத்தான் அம்மையான பார்வதிக்கு தாயான பேச்சுக்கு
அம்மா ஐயா எங்கம்மா இருக்க அம்மை பார்வதியா பார்வதி சுருவு எடுத்து ஆடுதா ஆமா ஆடுதாள தலையை விரிச்சு போட்டு ஆடுதா மஞ்சனைய பூசி இருக்காளப்பா பேமுகமும் பேக்கணமா கண்ணை உருட்டி முளைக்க முட்டை போல கண்ணு இருக்க ஆமா வேச்சியம்மனுக்கு ஆட்டத்தை வேப்பங்களா திரிசூலாம் கப்பரா ஆமா மத்தியானம் ஆடினால வேச்சியம்மா ஒரே வாக்கில் ஊழ விடாதா ஊழ விடாதப்பா ஊழ விட்டா ஊழகத்தான் ஊழ விடாத ஆமா அதே நேரம் ஆண்டி சுடலை ஆண்டவனுக்கு ஆண்டவன் வருமா பெருமா ஏயா அங்கார குளத்தோட ஆடுதாரு ஆமா ஆனா பந்தம் கையுமாக ஐயா பெரிய பந்தம் ஒரு ஆள உயரம் பந்தம் ஒரு டன் என்ன வேணும் அதுக்கு பந்தம் கட்டுறதுக்கு 4 ஆள் வேணுமையா ஆமா ஒரு டன் எண்ணெயும் வேணும் முதல்ல ஆமா அதே நேரம் ஆண்டி சுடலை ஆண்டவனுக்கு இந்த சுடலை ஆண்டவனுக்கோ மாக்காப்பு சாத்தி ஆமா மாயாண்டிய அழைச்சாச்சு சாப்பாடு கொடுக்கணும்லப்பா மாயாண்டி அழைக்கா மாக்காப்ப சாத்தி சுடலை அழைக்காங்க கைலாச வாசல்ல வில்லோட முரசோட வில்லு தட்டும் போது எம்பெருமா மாயாவி கண்ணன் கோவால கண்ணன் மருமகன் சுடலை அழைக்காரு எப்படி ஐயா அழைக்காரு என் மருமகன்னு அழைச்சாரு இல்ல மாயாண்டி சுடலை ஆண்டவன் என் சுடலை ஆண்டவன் அதே நேரம் என்ன மாக்கா பஞ்சாயத்து மாயாண்டி அழைக்கவும் ஆமா எப்பா என் மகனை மாயாண்டி தாமரை குளத்து சுடல எப்பா என்ன போடா ஐயா இது நேரம் போப்பா பூலோகம் எப்பா என்ன எங்க போவ இதை விட்டு எங்க போவேனா நீ கொடுத்த வீட்டுக்காரம் எனக்கு காணாதுப்பா காணாது வயிறு நிறையலையே வயிறு கூட நிறையலையா நிலையம் தானப்பா போட்டு கொடுத்துருக்க ஆமா வேற என்னடா வேணும் உனக்கு வேணுங்க சாப்பாடு என்னப்பா வேணும் அடே அப்பா ஆண்ட வந்த மாயாண்டி செஞ்சுடல மாயாண்டிக்கு ஆதித்த உதிக்கு முன்னால் அரண உதயம் போது கால விடியும் முன்னால் அதிரம வாங்கும் முன்னால் சிவம்பான பொங்கலிட்டு செங்கிடாய படுகரம் பேயாண்டி மாயாண்டி செங்கிடா காணு ஆட்டு மீனும் ஜம்மது ஆண்டவன் பரமசி ஆதித்த உதிக்கு முன்னால் அரண உதயம் போது காலை விடியும் முன்னால் கதிரவன் முன்னால் சிவம்பான பொங்கலிட்டான் ஒரு செங்கிடாய பலி கொடுத்தான் மாயாண்டி செஞ்சுடால மாயாண்டி அப்பமே அதன மாயாண்டி காகா அப்பா கேளுங்கப்பா அரம மகன் சுடரக்குத்தான் மாயாண்டிக்கு மத்தியான மதியம் போல நரபலி வேணும் அப்பா